இன்றைக்கி நம்ம ரீ0ல் சீசன் 4 எபிசோட் நம்பர் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சேனல் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே வீடியோ போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ இது ஒரு ஆன்கோயிங் அனிமே சீரிஸ். ஸோ நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் இவங்கெல்லாம் கிளம்புவாங்க. யாரையும் அந்த சோல் ஆஃப் கிரேடை தேடி வந்து இவங்க வந்து நம்மளாம் கிளம்பிடுவாங்க. எம்எல்ஏ சுபாரோ எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. ஸோ எம்எல்ஏ வந்து சுபாரோ கிட்ட போய் கேட்பான், கிளம்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லப்போது சுபாரோ சொல்லுவான், கிளம்பிட்டேன் எம்எல்ஏயா அப்படின்னு சொல்லப்போது இன்னொரு சைடு கேராஜை வந்து நம்ம ஜூலியஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஜூலியஸ் அப்புறம் அந்த லிலின்ற பொண்ணு ஜூலியஸில் கமான் இதை வந்து போகிறோம், அவங்க சோல் ஆஃப் கிரேட் அவங்கள தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்எல்ஏ பொண்ணு இது வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனான்னு கேட்கும்போது சுபாரோ சொல்லுவான், ஏன் வெஜிடேரியனா ஏன் சம்மந்தம் மேலே அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லப்போது அப்போ அந்த ஜோக்கர் மாதிரி இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து கூப்பிடுவான், சுபாரோ இங்கே வாப்பா பேசணும் அப்படின்னு சொல்லப்போது இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. யாரை பற்றினா ரெம்மை பற்றியும், அவங்க ரெம்மோட தங்கச்சி அக்காவா ரென்னு ஆமாம். ஸோ அவங்க 2 பேரை பற்றி பேசுவாங்க. ஸோ இவங்களும் கிளம்பிடுவாங்க. இவனும் வழி அடித்தோடனே சுபாருவும் பார்ப்பான். இவங்க ஒரு சைடு டீட்டெயிலுக்கு அப்படியே சீன்லாம் கட் பண்ணி இவங்க வந்து ட்ராவலிங்கில் இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து இவங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவாங்க. சோலார் கிரேடு அவங்கள திருப்பி டீட்டெயில் கேட்கும்போது அங்கே ஒரு பார் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு எம்எல்ஏவும் நம்ம ஹீரோவும் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சோல் ஆஃப் கிரேடை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களா? அவங்களுக்கு தெரியாத நாலேஜே இல்லைப்பா. ஏன் அவங்கள தேடி நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப் ஓனர் கேட்பார். ஸோ அந்த ஷாப் ஓனர் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு, இப்போ நீங்கள் அவங்கள தேடி போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான டெசிஷன்ப்பா. ஏன்னா அவங்களுக்கு போனவங்க வந்து இது வரைக்கும் யாரும் உயிரோடு வந்ததில்லை அப்படின்னு சொல்லப்போது எம்எல்ஏ இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் இப்போ கிளம்பியே ஆகணும், நாங்கள் அதை கண்டினியூ பண்ணியே ஆகணும், நாங்கள் போயே ஆகணும்னு சொல்லிட்டு பேசும்போது ஸோ அவரும் வந்து சொல்லுவார், அது உங்கள் இஷ்டம்ப்பா, அதுக்கு மேலே நான் தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் யோசிச்சுக்கோங்க சொல்லுவார். ஸோ இவங்களும் வந்து பார் விட்டு வெளியே போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளியே அனுப்புவார். அப்போ இவர் வெளியே அனுப்பும்போது நானும் அவர் வந்து பார்த்துப்போங்க, நிறைய இதுவெலாம் வரும், உங்கள் உயிரே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, உஷாராக இருங்க அப்படின்னு சொல்ல போனால் அவருக்கு ஒரு காலை காணும். சுபாரு பார்த்து கேட்கும்போது இது ஒரு பெரிய கதைப்பா, நானும் அந்த சோல் ஆஃப் கிரேடை தேடி தான் வந்தேன், அந்த சமயத்தில் அப்படி நடந்துன்னு சொல்லப்போது இவங்களும் அவங்ககிட்ட பேசிட்டு இந்த ட்ராவலிங்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த சோல் ஆஃப் கிரேடு அவங்கள தேடி சொல்லப்போது ஜூலியஸ் கிட்ட கேட்பான், இந்த ஸ்பிரிட்டை பற்றி தெரியுமா சுபாரோ அப்படின்னு ஜூலியஸ் வந்து சுபாரோ கிட்ட கேட்கும்போது தெரிலப்பா, ஆனால் இதை நீ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்போது ஆமாம், ஆனால் நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க, பட் இந்த ஸ்பிரிட் மட்டும் என் கூட இருக்குது, தெரியல, ஆனால் இந்த ஸ்பிரிட்க்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லப்போது தான் சுபாரு வந்து ஃபீல் பண்ணாத ஜூலியஸ், நான் வந்து கண்டிப்பாக வந்து உன்னோட ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சுபாரும் வந்து ஃபன் பண்ணிட்டு இவங்க வந்து ஜாலியாக வந்து பேசினே கிளம்புற போது பேரட்டிக்ஸில் பேசுந்து போதும்டா, சீக்கிரம் வந்து டெசர்ட் வந்து தாங்கடா, சூடுக்கு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுபார் எட்டி பார்க்கும்போது இவங்களும் அந்த டவர்லாம் பார்ப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல அந்த மணல் புயல் வந்துடும். அந்த மணல் புயலில் வந்து இவங்க ட்ராவல் பண்ண முடியாது. சுபாரும் வந்து அவனும் தனியாக தானே வந்திருப்பான், அந்த டைனோசரா ஏதோ ஒன்று ட்ராகன் மாதிரி இருக்கும்ல, கமான் அது மேலே வந்து ரைட் பண்ணிட்டு வந்திருப்பான். பேரட்டிக்ஸும் எங்கள் ஹீரோக்கு எதாவது ஆகிட போது தனியாக தொலைஞ்சிட போகிறான்னு சொல்லிட்டு அது அவங்க போய் அந்த கராஜ்லேருந்து இவங்க வந்து எகிரி குச்சிருப்பான். அப்போ ஆனான்ற பொண்ணு எட்டி பார்த்து, நம்ம அந்த சூறாவளியில் மாட்டினோம், நம்ம வந்து எங்கேயா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல போனால் சுபாரு அதுக்கெலாம் டைமில் சொல்லப்போது அப்போ லில்லி சொல்லுவான், ஆமாம் சுபாரு நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் போனோம், அந்த சின்ன பொண்ணு இந்த லில்லி சொல்லுவாள். ஸோ சுபாருவில் சரி ஓகே இவ்வளோ சொல்கிறீங்க, நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசப்போது மணல் புயல் வந்து இன்னும் அதிகமாகிடும். ஸோ இவங்களும் வந்து எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களாம் அந்த மணல் போய் சுபாரு ஜூலியஸ் இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து எம்எல்ஏவோட அந்த ஐஸ் பவர் யூஸ் பண்ணிட்டு ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ணி வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து 1 வீக்காக இதே மாதிரி வந்து ஷெல்டர் பண்ண வைக்கிறது, அதை க்ளீன் பண்ணுறது, ட்ராவலிங்லேயே போதும். சுபாரில் டைடாக வந்துடும், என்னடா போயினே இருக்கும், அந்த டவர்கிட்ட போன மாதிரி தெரியல. ஜூலியஸ் சொல்லுவான், அதுதான் அந்த பெரிய விஷயம், இதுதான் வந்து இது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது, இது யாரும் சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லப்போது அந்த ஆனான்ற பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதே மாதிரி 2 ஸ்டேஜ் இருக்குது, ஒரு ஸ்டேஜில் வந்து என்லெஸ் டெசர்டு, அதே மாதிரி இன்னொரு ஸ்டேஜில் வந்து இந்த என்லெஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு கார்டன் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். இதை வந்து தாண்ட முடியாது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கூட தாண்டலாம், பட் ஸ்டில் செகண்ட் ஸ்டேஜை வந்து தாண்ட முடியாது அந்த என்லெஸ் கார்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனான்ற பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த இடத்துல திரும்ப அந்த மார்க் பீஸ்ட் வந்துடும். ஸோ அந்த பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், வித்தியாசமாக பீஸ்ட்டு. ஸோ இந்த வந்து அந்த லில்லின்ற பொண்ணும் அந்த ரெம்மோட அக்கா வந்து யார் ரென்னு அந்த பொண்ணு வந்து இந்த இது டிடெக்ட் பண்ணியும் அந்த ரெம்மு வந்து அந்த மார்க் பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருப்பா. அப்போ வந்து அந்த லில்லி பொண்ணு வந்து ரெம்மை பார்த்து சொல்லுவாள், கமான் உன்னால் முடியலனா கிவ் அப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்ல போனால் அந்த ரெம் வந்து சொல்லுவாள்,
நான் கிவ் அப் பண்ணுற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறான். சுபாரு இல்லை உன்னால் முடியலன்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போது ஆனான்ற பொண்ணு கமான் அப்படின்னு சொல்லப்போ திரும்ப வந்து மயில் போய் ஸ்டான்ஸ்ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க ஆரம்பித்தோடனே அந்த ரிம்ன்ற பொண்ணு இருக்கமா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பண்ண போது ஹீரோ வந்து சுபாரு அப்புறம் வந்து இவங்களாம் வெளியே போயிடுவாங்க. யாரையே ஜூலியஸு ஹீரோலாம் வெளியே போயிட்டு அந்த ஸ்டான்ஸ்ஃபார்மில் பார்க்கும்போது மார்க் பிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. திரும்ப நைட் வந்து ஷெல்டர் போடுவாங்க. சமான் இந்த இதை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்ல போனால் ஸோ ஒரு வேலையை அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா வந்து அது ரிம்மு அந்த இந்த லில்லியோட மார்க் பிஸ்ட் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பவர்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ வெளியே வந்துடுவாங்க கரெக்டான மார்க் பிஸ்ட்டை கண்டுபிடிச்சி. இவங்களும் வெளியே வந்தாலும் ஒரு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ரிம்மு வந்து எதுவும் விசித்திரமாக இருக்கும். திடீர்னு அங்கே ஒரு விசித்திரமான இது இருக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணிடுவா. திடீர்னு அந்த அவங்க ஒரு கராஜ் இழுத்துட்டு வந்த அந்த டைனோசர் மாதிரி இருக்கும்ல அது கத்த ஆரம்பித்தோடனே சுற்றி நிறைய பீஸ்டெல்லாம் வந்தோடனே எமிலியாவும் அவளை கண்ட்ரோல் பண்ணி அவளை அடிப்பா. ஸோ இவ்வளோ அடித்தோன்னே ரெம்மில் சொல்லுவாள் இங்கே நிறைய இருக்குது அது ஒன்று மட்டும் இல்லை வந்துன்னே இருக்குது அப்படின்னு சொல்ல போது ஜூலியஸும் சரி இதை நான் பார்த்துன்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பெல்லாம் காமிப்பான். அதே மாதிரி பியர்டிக்ஸ் அவன் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த பீஸ்டெல்லாம் கொள்வாங்க. அப்போ வந்து அந்த லில்லின்ற பொண்ணு அந்த ஒரு இதுவை வந்து நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் இப்போ ஜூலியஸில் எல்லோரும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்ல போனால் இல்லை இல்லை திரும்ப இதெல்லாம் நடக்குது இது எப்படி நான் செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைமில் ஆரம்பிச்சிடும். இல்லை 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 இப்படி நடக்கூடாது இது நடக்கூடாது கமான் இது கத்துது இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம இந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எம்எல்ஏ வந்து ஒரு சைடு திரும்ப சொல்லுவான். இல்லை இல்லை திரும்ப ஜூலியஸ் கராஜ் திருப்பு என்ன சொல்கிற கராஜ் திருப்புனா நம்ம திரும்ப பின்னாடி போகிற மாதிரி ஆகிடும் சுபாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ எம்எல்ஏ வந்து சொல்லுவாள் ஜூலியஸ் அவன் சொல்கிறது கேளு எனக்கு என்னன்னு தெரில அவன் சொல்கிற இது எனக்கு வந்து புரிஞ்சிருக்கு அவன் சொல்கிறதே எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது அவன் என்றைக்குமே தப்பாக சொல்ல மாட்டான் அவன் சொல்கிறது மட்டும் கேள்வி சொல்லும்போது சீக்கிரம் திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பாங்க. ஸோ வந்து ரிம்மு வந்து சீக்கிரம் திருப்பினோன்னே அந்த பெரிய மண்புழு மாதிரி இருந்ததில்ல அதுவும் வந்து செத்து விழும். ஓகே அவள்தான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல போது இவங்களும் இந்த பியர்டிக்ஸில் ஒரு வேலையை கிட்ட வந்துட்டோம்பா அப்படின்னு சொல்ல போனோன்னா பார்த்தா அந்த திடீர்னு ஒரு லைட் மாதிரி வந்து சுபாரை வந்து கிழிச்சிடும். சுபாரை கிழிச்சோன்னே நான் சாவ போகிறேண்ணா இல்லை திரும்ப இதெல்லாம் நடக்கணும் ஆனால் இது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு பேசும்போது பியர்டிக்ஸில் சுபாரு என்னை விட்டு போயிடாத நீ என்னை தனியாக விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அட்டாக் ரெடி ஆகும். திரும்ப சுபாருல திரும்ப ஃபஸ்ட் திரும்ப டைமில் இது திரும்ப நடக்குது எனக்கு தெரியும் நான் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்விசிபிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி அது கத்தோம்ல அந்த டைனோசரு அது வாயை பிடிச்சிருவான். ஸோ மற்ற மார்க் பீஸ்ட்லாம் எதுவும் வராது அந்த இடத்துல. ஸோ இவங்க வந்து கமான் எல்லாத்தையும் வந்து நின்று பேசின்னு இருப்பாங்களா இவங்களும் ஒரு இடத்துல பேசுவாங்க கமான் நம்ம எப்படியா கண்டுபிடிக்கணும் அந்த சோல் ஆஃப் கிரேடை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் கூட்டம் மூடி அங்கே ஷெல்டர்லாம் அமைச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சுபாருக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி சென்ஸ் ஆகும். திடீர்னு ஒரு அட்டாக் வரும் எம்எல்ஏ வந்து தடுத்துருவான். திரும்ப அட்டாக் வரும் ஜூலியஸ் தடுத்துருவான். திரும்ப அதே மாதிரி அட்டாக் வரும் இவங்களாம் அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லோரும் தடுப்பாங்க. திடீர்னு பிளாக் ஹோல்டாக க்ரியேட் ஆகும் அந்த இடத்துல. திடீர்னு சுபாரு தடுப்பான். நிறைய அட்டாக் வந்துன்னே இருக்கும் அந்த டவர்லேருந்து. அவங்களும் அந்த டவரை பார்ப்பாங்க மாற்றி அவங்க மூஞ்சை பார்த்துப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ டாட்டா.